வணக்கம். ஒரு தலைவரா இருக்கிறது, அதுவும் இந்த காலத்துல எவ்ளோ பெரிய சவால் இல்லையா? எப்படி சரியான பாதையில வழி நடத்துறது? எப்போ நாம செயல்படணும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ஆழமான பதில்கள பகவத்கீதையோட 3வது அத்தியாயத்துல நம்ம தேடப் போறோம். வாங்க, ஒரு தலைவர் ஏன் செயல்படணும்? அது வெறும் கடமை மட்டும் இல்ல, அது ஒரு தர்மம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். வாங்க, இந்த ஆய்வை நம்ம இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒரு சிறந்த தலைவரோட உண்மையான கடமை என்ன? அது வெறும் பதவியா, இல்ல அதிகாரமா, இல்ல அதுக்கு மேல ரொம்ப பெரிய பொறுப்பா? கீதா இதுக்கு என்ன வழிகாட்டுதுன்னு நம்ம ஆராய்வோம். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். தலைவர்களோட தர்மம். அதாவது, ஒரு தலைவரோட ஒவ்வொரு செயலுக்கும் அடிப்படையா இருக்க வேண்டிய தர்மம் என்ன? பகவான் கிருஷ்ணர் கடமைய பத்தி என்ன சொல்றாருன்னு முதல்ல பார்க்கலாம். ஸ்லோகம் 3.21 யத் யதாச்சரதி ஸ்ரேஷ்டஸ் தத்ததேவ தரோஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. இந்த ஸ்லோகத்தோட கருத்து ரொம்ப நேரடியானது, ஆனா ரொம்ப ஆழமானது. ஒரு தலைவர் என்ன செய்யறாரோ அதைத்தான் அவரை பின்தொடர்றவங்களும் செய்வாங்க. அவர் எதை ஒரு ஸ்டாண்டர்டா செட் பண்றாரோ அதுதான் ஒட்டுமொத்த சமுதாயத்தோட ஸ்டாண்டர்டா மாறிடும். அதாவது ஒரு தலைவரோட தனிப்பட்ட செயல்கள் கூட முழு சமுதாயத்தோட போக்கையே தீர்மானிக்குது. அப்போ ஒரு தலைவர் முன்மாதிரியா இருக்கணும்னா அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாரு? வேற யாரு? நம்ம பகவான் கிருஷ்ணர் தான். பாருங்க, தனக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாதப்ப கூட அவர் எப்படி ஒரு சிறந்த தலைவரா செயல்படுறாருன்னு நாம இப்ப பார்க்க போறோம். ஸ்லோகம் 3.22 நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவச்ச கர்மணி. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 3 உலகத்துக்கும் அதிபதியான பகவான் கிருஷ்ணருக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு எதுவுமே கிடையாது. அவர் எதையும் அடையணுங்கிற அவசியமும் இல்லை. அப்படியும் அவர் தன்னோட கடமைகளே செய்யறேன்னு சொல்றாரே, ஏன்? அந்த கேள்விக்கான பதில அவரே அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு. ஸ்லோகம் 3.23 எதிஹியகம் நவர்த்தேயம் ஜாது கர்மணியதத்ரிதஹா மமவர்த்தானுவர்த்தந்தே மனுஷ்யாஹா பார்த்த சர்வஷஹா. இங்கதாங்க விஷயமே இருக்கு. கிருஷ்ணர் செயல்படுறது அவருக்காக இல்ல, ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கும் ஒரு சரியான வழிய காட்டுறதுக்காக. ஒருவேளை அவரு செயல்படாம சோம்பேறியா இருந்தா அவரை பார்த்து மக்களும் அவங்க கடமைகளை செய்யாம விட்டுடுவாங்க. இது நாம முதல்ல பார்த்த தலைவர் எப்படி மக்களும் அப்படிங்கிற அதே விஷயத்தை தான் மறுபடியும் உறுதிப்படுத்துது. சரி, ஒருவேளை ஒரு பெரிய தலைவர் தன்னோட கடமையை செய்யாம இருக்க முடிவு பண்ணிட்டா என்ன ஆகும்? சும்மா இருந்தா என்ன நடந்துடும்? அதோட விளைவுகள் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு கீதை விளக்குது. வாங்க பார்க்கலாம். ஸ்லோகம் 3.24 உத்சீதே யுரிமே லோகா நகுர்யாம் கர்ம ஷேதஹம் சங்கரஸ்ய சகர்த்தாஸ்யாம் உபஹன்யாமி மாஹ பிரஜாஹா. இப்ப பாருங்க, இந்த ஒப்பீடு எவ்வளோ தெளிவா காட்டுதுன்னு. ஒரு தலைவர் தன்னோட கடமையை செய்யாம விட்டா சமுதாயமே அழிஞ்சு பெரிய குழப்பம் உண்டாகும். ஆனா அவரு சரியா செயல்பட்டா சமூகத்துல ஒழுங்கும் அமைதியும் நிலைநிறுத்தப்படும். இதுல தேவையற்ற மக்கள் தொகை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, அது ரொம்ப முக்கியம். வர்ணசங்கரனா என்னன்னா, சமுதாயத்தோட எந்த ஒரு விதிமுறையையும் மதிக்காம தர்மத்தை விட்டு விலகி குழப்பத்தையும் அமைதியின்மையும் உண்டாக்குற ஒரு கூட்டம். ஒரு தலைவர் தான் கடமையிலிருந்து தவறும்போது சமுதாயத்துல இந்த மாதிரி ஒழுங்கீன உறவாகி எல்லாரோட நிம்மதியும் போயிடும். அப்போ எது சரியான செயல்? ஞானியோட பாதை எது? இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? வாங்க, கடைசி பகுதியில இத பத்தி பார்க்கலாம். ஸ்லோகம் 3.25 சக்தாஹா கர்மண்ய வித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தஸ் சிகீர்ஷுர் லோக சங்கிரஹம். இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். அஞ்ஞானியும் சரி ஞானியும் சரி 2 பேருமே ஒரே வேலையை தான் செய்வாங்க. ஆனா அவங்க மனசுல இருக்கிற நோக்கம்தான் தலைகீழா இருக்கும். அஞ்ஞானி எனக்கு இதிலிருந்து என்ன கிடைக்கும்னு பலன்கள் மேல பற்று வச்சு செயல்படுவான். ஆனா ஞானி அப்படி இல்ல. எந்த பற்றும் இல்லாம இந்த உலகத்தோட நன்மைக்காக மட்டும் செயல்படுறாரு. அதுக்கு பேருதான் லோக சங்கிரகம். இதுதாங்க ஒரு உண்மையான தலைவரோட வழி. இந்த விஷயத்தை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க தலைவரா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா உங்க செயல்கள் அது கண்டிப்பா உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பாதிக்கும். அப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியா இருக்க விரும்புறீங்க? சரி, இந்த ஒரு சிந்தனையோட நாம இன்னைக்கு இந்த விளக்கத்தை நிறைவு செய்யலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஞான கோஷ் ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆன்மீக ஞானத்தை ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, பெங்காலி போன்ற பல மொழிகள்ல பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகள் சீக்கிரமே வர இருக்கு. சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை ரொம்ப எளிமையா தெளிவா அர்த்தமுள்ள வகையில உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட குறிக்கோள்.
எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்தின் மகான்கள், அப்புறம் ஆதிசங்கரோட தெய்வீக கதைன்னு தினசரி வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். எல்லாமே பல மொழிகள்ல இருக்கு. எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்க தினமும் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த தெய்வீக அறிவை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பரப்புங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா வச்சுக்கலாம்.